ஆறுபடை அருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னை அறியாமல் என்னை சுற்றி வந்த வேல். அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம முருகப்பெருமான் ஐயாவிற்கு வணக்கம் சொல்லிடலாம். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜ கடவுள் பதத்து இடும் நிகழத்து முளை தெறிக்க வரமாகும். ஓம் சரவணபவ. வேல்மாறல் இருந்து தான் நாம் இந்த துதியை பார்த்துருக்கோம். சரி வாங்க நம்ம பேச வந்த தலைப்புக்கு போகலாம். நான் ஏன் இன்னைக்கு இந்த தலைப்பை எடுத்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் எதுவுமே வேல் சம்மந்தப்பட்டது எதுவுமே நம்ம தேர்ந்தெடுக்காமையே எப்படி வேல் வந்து என்னைய ஏதோ ஒரு வடிவில் வந்து பின்தொடர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு நான் வந்து வேல் சம்மந்தப்பட்டது எனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ப்ரூஃபோடவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து மின்சார தடை, அதனால் உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல. நம்ம எப்போவுமே நம்ம முருகப்பெருமான் ஐயா கிட்ட பூஜை ரூமில் உட்காந்து தான் நம்ம வீடியோ எடுப்போம். ஆனால் இன்றைக்கி மின்சார தடையினால் நம்ம உள்ளே உட்காந்து வீடியோ எடுக்க முடியல. வீடியோ கிளியராக தெரியல. அதனால் நான் இன்றைக்கி வெளியே வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறதா ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம முருகப்பெருமான் ஐயா எங்கிருந்தாலும் நம்ம கூட தான் இருப்பார். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் வெளியே உட்காந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் சத்தம் கேட்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால சவுண்டும் கேட்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கு பேச வந்த தலைப்புக்கு போகலாம். முதல் வேல் எந்த வடிவில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷாப்பிங் போகும் பொழுது தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். நான் வந்து சுவர் கடிகாரம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் பொழுது ஒரு சுவர் கடிகாரம் நான் எடுத்துகிட்டு வர்றேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கவனிச்சு எடுக்கல. சரி இந்த அளவு நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக தான் பார்த்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதை நான் வந்து சுவட்டில் மாட்டி வைக்கும் பொழுது அதை வந்து கிராஸ் பண்ணி அந்த சைடு நான் போகும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வாட்சுக்குள்ளேயேனா நமக்கு உள்ளே பார்க்கணும் போல் ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. என்னதான் இருக்குது அந்த வாட்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நம்ம இப்படி நடக்கும் பொழுதெல்லாம் அந்த வாட்ச் நம்மளை இருக்குது, என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் என் பாட்டுக்கு நின்று பார்த்துட்டே இருக்கேங்க. அந்த வாட்சை சுவர் கடிகாரத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன். பார்க்கும்பொழுது அப்புறம் தான் தெரியுது, ஓ நொடிமுள்ளாவே நம்ம வேலே வந்து நமக்கு காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு. பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட சைடில் போடுறேன். நொடிமுள் பார்த்தீங்கன்னா தச்சுரமாகவே வேல் தாங்க. அது மாதிரி தான் எனக்கு முதல் ஒரு காட்சி கிடைத்தது. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நாம் எதுவுமே ஒரு நாளைக்கு முன்னாடி தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதனால நான் அதுக்கு முதல் நாள் 6 மணி இருக்குங்க. வேலையெல்லாம் முடித்து விட்டு பொழுது சாய நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு தேவையான பொருள்கள்லாம் வாங்கிட்டு வரும்போது எப்படி கடிகாரம் இதர்ச்சி எடுத்துகிட்டு வந்தனோ அதே மாதிரி தான் இந்த தோடையும் அவசரமாக ஏன்னா காலையில் திருச்செந்தூர் கிளம்பணும். அந்த அவசரத்தில் போதும் நல்லா இருக்கா ஓகே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க டக்குன்னு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது எப்போ பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தது ஒரு வாரம் கழித்து சரி நம்ம தோடெல்லாம் கழட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பார்க்குறேங்க, வேலு உண்மையாக தச்சுருவமாக வேலு. ஐயோ இப்படி கூடவா நமக்கு காட்சி கொடுப்பார் நம்ம முருகப்பெருமான் ஐயான்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு நெகிழ்ந்து போயிட்டேங்க. இந்த தோடில் 3 வேல், இந்த தோடில் 3 வேல், மொத்தம் வந்து 6 வேல் நமக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப 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 எனக்கு மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான ஒரு தருணம். மூன்றாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க ப்ரைஸ்லெட் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு சைடில் கூட ஃபோட்டோ போடுறேன். அது பார்த்தீங்கன்னா, பழனி மாநாட்டிற்காக நாங்கள் போகிறோம். போகும்பொழுது அதே போல் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா, இதரிச்சியாக அவசரமாக நம்ம எடுத்து போட்டு ஓடிடுறோங்களா. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த 3 விஷயத்துலையுமே ஒரு விஷயத்தையுமே நான் பார்க்காம தானாகவே வேல் வந்து ஒரு உருவமாக நமக்கு பின்தொடர்ந்து வந்தது. எனக்கு ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இதில் என்ன நான் கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 48 நாள் விரதம் இருக்கணும், வேல்மாறல் பூஜை பண்ணாதான் வேல் சேஃப் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது எதுவுமே நான் வந்து சாதாரணமாக முருகர் வழிபாட்டில் ஈடுபட்டுருக்கும் போது தான் இது மாதிரிலாம் முருகர் ஐயா எனக்கு உணர்த்திருக்காருங்க. அப்போ வந்து நான் 48 நாள் விரதம்லாம் எதுவுமே இருக்கல. வேல்மாறலை பற்றி எனக்கு அவ்வளோக்கும் தெரியாது. அப்போவுமே நமக்கு ஏதோ ஒரு வகையில் முருகப்பெருமான் ஐயா உன் கூட இருக்கேன் அப்படின்னு உணர்த்திருக்காரு. ரொம்ப 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 எனக்கு உண்மையாலுமே சந்தோஷமாகவும் மனசு
முருகையர் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு ஒரு திருப்தியும் எனக்கு இந்த ஒரு விஷயம் கொடுத்துச்சுங்க. நான் இது வந்து என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், முருகர் ஐயா ஏதோ ஒரு ரூபத்தில் நான் அவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு உணர்த்துவாருன்னு. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து முதல்ல நான் உணரல. அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ ஆமாப்பா நமக்கும் முருகர் பெருமான் ஐயா உணர்த்தியிருக்காரு. நம்ம தான் அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னு பின்னாடி தான் நான் இத பார்த்தேன் இந்த வேல் சேஃப்லாம். அதனால தான் நான் இன்னைக்கு இந்த பதிவுல கூட, "என்னை அறியாமல் என்னை சுற்றி வந்த வேல்" அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த பதிவ குடுத்துருக்கேங்க. சரி இதோடவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் திருச்செந்தூர் போகும்பொழுது போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு வேல் வந்து நமக்கு காட்சி குடுத்துருக்காங்க. திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மிக 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 பெரிய அற்புதமும், அதிசயமும் நம்ம முருகப்பெருமான் ஐயா நடத்தியிருக்காரு. அது என்னன்னு நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல கட்டாயமாக சொல்றேன். எப்படி நம்ம முருகப்பெருமான் ஐயா நம்ம வீட்டுக்கு எந்த வடிவில வந்தாரு அப்படின்னு. அத நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல சொல்றேன். பதிவுல சந்திக்கலாம். நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ். நன்றி, வணக்கம்.